வணக்கம். டெல்லி பாம் பிளாஸ்டை பற்றின ஏராளமான சர்ச்சைகள், ஏராளமான கேள்விகள், ஏராளமான சந்தேகங்கள் அனைத்தையுமே தீர்த்து வைக்கக்கூடிய வீடியோ தான் இது. நவம்பர் 10ஆம் தேதி டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பு, இதற்கு பின்னாடி தீவிரவாத தாக்குதலா அல்ல பிடிபட்ட டாக்டர்ஸ்கள் அவர்கள் தீவிரவாதி இல்லாமல் சித்தரிக்கப்பட்ட நபர்களா அல்ல அவர்களை ஃப்ரேம் செய்து டெல்லி போலீஸ் அவர்களை சிக்க வைத்து விட்டதா என்கிற ஒரு கேள்வி 2 நாட்களாக சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் பரப்பப்படுகிறது. NIA இவர்கள் தீவிரவாதி இல்லை என்று கூறிவிட்டார்கள், NIA இவர்களை வெளிவிட்டு விட்டார்கள், NIA எந்த அளவில் இந்த விசாரணை நடத்தினார்களோ இந்த அப்பாவி இஸ்லாமியர்களை, அப்பாவி டாக்டர்களை ஃப்ரேம் செய்யக்கூடிய வேலை யார் செய்தார்களோ அவர்கள் மீது இதற்கு மேல் ஆக்ஷன் எடுக்கப்பட வேண்டும். ஒட்டுமொத்த மீடியா ஹவுசஸ்கள் கதை கட்டினார்கள், நிச்சயமாக கதை கட்டியிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பின்னாடி NIA என்ன செய்தது, அதற்கு பின்னாடி இன்வெஸ்டிகேஷன் எந்த அளவில் இருக்கிறது என்கிற அந்த கேள்வி வருகிறதா? நேற்றிலிருந்து என்னுடைய வீடியோகளுக்கு கீழே ஒரு சில நபர்கள் கமெண்டில், சார் நீங்களும் இந்த ஒயிட் காலர் டெரரிசத்தை பற்றி பேசினீர்களே, அதை பற்றி ஒரு வீடியோவை போடுங்கள் என்று கேட்டிருந்தீர்கள். நேற்றே இந்த வீடியோவை போட்டிருக்க வேண்டும். ஆனால் நேற்று பீகார் அரசியல், பீகார் முடிவுகளுக்கு பின்பு வெளிவரக்கூடிய ஏராளமான சர்ச்சையான விஷயங்களை பற்றி ஒரு சில ரிசர்ச் ஒர்க் இருந்தது. அதனால் அதில் நான் பிஸியாகிவிட்டேன். இந்த விஷயத்தை நான் கவனித்து கொண்டு தான் இருந்தேன். அதனால்தான் ஆழமான ஒரு டீட்டெயில்டான வீடியோவுடன் உங்களுடன் வர வேண்டும் என்கிற அந்த அக்கறையில் நேற்று நான் இந்த வீடியோவை போடவில்லை. அவசரத்தில் எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. பொறுமையாக உங்களிடம் வரக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் ஆதாரபூர்வமாக ஒஃபிஷியல் டேட்டா வழியாக இது வருகிறதோ அதை தான் நான் காட்டுவேன் என்கிற ஒரு உறுதி என் மனதில் இருக்குது. அதற்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு முன்னாடி எடுத்து வைக்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா சோஷியல் மீடியா வழியாக, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வழியாக, உங்களுடைய வாட்ஸ்அப் வழியாக வரக்கூடிய அனைத்து வதந்திகளுமே ஒரு பொய். அதாவது பிடிபட்ட தீவிரவாதிகள் அல்ல தீவிரவாதிகள் என்று கூறக்கூடிய அந்த டாக்டர்ஸ்கள் யாரையுமே NIA வெளிவிடவில்லை. பாயிண்ட் நம்பர் 1. 2வது, யாரை வெளிவிட்டார்கள், எதற்காக வெளிவிட்டார்கள், எதற்காக அவர்களை விசாரணைக்கு அழைத்தார்கள் என்கிற அனைத்து விஷயத்தையுமே டைம்லைன் படி நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். யார் என்ன எங்கே செய்தார், எதற்காக கைது செய்தார்கள், எப்படி கைது செய்யப்பட்டார்கள், அந்த தீவிரவாதிகளுடைய பேர் என்ன, அந்த டாக்டர்ஸ்களுடைய பேர் என்ன, இன்னைக்கு அவர்களுடைய நிலை என்ன, அதற்கப்புறம் நேற்று 17ஆம் தேதி 18ஆம் தேதி வேறு யாரெல்லாம் கைது செய்திருக்கிறார்கள், இந்த தருணத்தில் இந்த விசாரணை எங்கே போய் நிற்கிறது என்கிற அனைத்து விஷயத்தையுமே ஒவ்வொன்றாக மிக ஆழமான டீட்டெயில்ஸுடன் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். அதற்கு முன்பு உங்கள் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. கடந்த 30-35 நாட்களாக எங்களுடைய வீடியோக்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வந்தார்கள். நாங்கள் ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கக்கூடிய கோரிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு உதவி இருக்கிறீர்கள். நீங்கள் செய்த அந்த ஷேர்ஸ், நீங்கள் போட்ட அந்த கமெண்ட்ஸ், நீங்கள் போட்ட அந்த லைக்ஸ் வழியாக எங்களுடைய சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர தொடங்கிவிட்டது, கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவராக தொடங்கி இருக்கிறது. ஆனால் இதற்கும் மேலே உங்களுடைய உதவி அதிகமாக தேவைப்படும். காரணம், மறுபடியும் இவர்கள் முடக்குவார்கள். நான் போடக்கூடிய வீடியோக்களில் நீங்கள் ஏராளமான கமெண்ட்ஸ்களை போடுகிறீர்கள். ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோவிலும் இந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறேன். அதே நேரத்தில் தாமஸ் பிராங்கோ அவர்கள் போடக்கூடிய வீடியோ, ஐயநாதன் ஐயா மிக ஆழமான செய்திகளை கொடுத்து வருகிறார், அவருடைய வீடியோ, அதிலும் இந்த அக்கறையை காட்டுங்கள். அந்த வீடியோக்களிலும் கமெண்ட்ஸ், ஷேர், லைக்கை போடுங்கள். ஒட்டுமொத்த சேனலையே காப்பாற்றக்கூடிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்கு. இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை மிகப்பெரிய அளவில் முடக்கி இருக்கிறார்கள். இன்னும் எத்தனை நாட்கள் வரை இந்த சேனலை நாங்கள் சர்வைவ் செய்ய முடியும் என்கிற அந்த கேள்வி எங்களுக்கு முன்பு இருக்கிறது. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடு, கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் வழியாக உங்களால் முடிந்த உதவியை எங்கள் போன்ற சின்ன சின்ன சேனல்களுக்கு நீங்கள் செய்யலாம். டெல்லி பாம் பிளாஸ்ட், இதை பற்றின ஒரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் இது. அதனால் இதை தயவு செய்து கடைசி வரை பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை, கமெண்ட்களை கீழே எழுதிவிடுங்கள். நவம்பர் மாதம் டெல்லியில் ஒரு பிளாஸ்ட் நடக்கிறது. இந்த பிளாஸ்டில் ஒரு முகமும் வெளிவந்தது. டாக்டர் உமர் நபி என்கிற இந்த நபர். இந்த நபர்தான் சூசைட் பாம்பர் என்று எடுத்துக்காட்டினார்கள்.
சரி, இன்னொரு பக்கம் இந்த நபர் தப்பித்திருப்பாரா என்கிற ஒரு கேள்வியும் வெளிவந்தது. டிஎன்ஏ சாம்பிளிங் எடுக்கப்பட்டது. டிஎன்ஏ சாம்பிளிங் உமர் நபியுடைய தாயாருடைய டிஎன்ஏ எடுத்து டெஸ்ட் செய்து பார்க்கும்போது அந்த வாகனத்தில் கருகி கடந்த அந்த சதையாக இருக்கட்டும், ஸ்கின்னாக இருக்கட்டும், அதை வைத்து பார்க்கும்போது இது டாக்டர் நபி தான் என்கிற ஒரு விஷயம் உறுதி செய்யப்படுகிறது. அதாவது சூசைட் பாம்பரான டாக்டர் உமர் நபி வாஸ் கில்ட் என்கிற விஷயம் உறுதி செய்யப்படுகிறது. இந்த விசாரணை எந்த அளவில் நடந்தது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, 11ஆம் தேதி இந்த ஒட்டுமொத்த விசாரணை, ஒட்டுமொத்த வழக்கை டெல்லி போலீஸ் கையிலிருந்து எடுத்து என்ஐஏவிடம் ஒப்படைத்து விட்டது ஹோம் மினிஸ்ட்ரி. என்ஐஏ ஒரு மிக ஆழமான தீர விசாரணையை தொடங்கி டாக்டர் பிரியங்கா சர்மா இவருடைய பேரும் வெளிவந்தது. டாக்டர் பிரியங்கா சர்மாவுடைய பேர் வெளிவந்ததற்கு பின்பு அவரை இன்வெஸ்டிகேஷன் செய்து அவரை வெளிவிட்டிருக்கிறார்கள். அவர் மட்டுமல்ல, இது போன்ற ஏராளமான டாக்டர்ஸ்கள் உங்களுடைய சோஷியல் மீடியா அல்ல வாட்ஸ்அப் வழியாக வரக்கூடிய வதந்தியான செய்திகள், பிடித்த நபர்கள் எல்லாரையுமே என்ஐஏ வெளிவிட்டு விட்டது கிடையாது. அது தவறான ஒரு செய்தி. பிடிபட்ட நபர்களில் யாரையுமே வெளிவிடவில்லை. விசாரணைக்கு அழைத்து சென்ற நபர்கள் ஆதாரம் இல்லாமல் யாரெல்லாம் இருந்தார்களோ, ஆதாரம் குறைவாக இருந்தோ இல்லை சந்தேகத்தின் அடிப்படையில் யாரெல்லாம் பிடித்தார்களோ அவர்களை வெளிவிட்டிருக்கிறார்கள். ஆதாரம் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த ஃப்ரேமில் கரெக்ஷனில் இருக்கக்கூடிய நபர்களை யாரையுமே போலீஸ் வெளிவிடவில்லை, என்ஐஏ வெளிவிடவில்லை. முதல் விஷயம். இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா டெல்லி போலீஸுடைய ஏராளமான குளறுபடியான ஸ்டேட்மெண்ட்களும் வெளிவந்தது. நவம்பர் 10ஆம் தேதி இந்த பிளாஸ்ட் நடந்து முடிந்த உடனேயே டெல்லி போலீஸ் இதை தீவிரவாத தாக்குதலாகவோ அல்ல பாம் பிளாஸ்டாகவோ பார்க்கவில்லை. இது சிஎன்ஜி டேங்க் வெடித்து நடந்த ஒரு ஆக்சிடென்ட்டாக எடுத்து காட்டினார்கள். அடுத்த நாள் இது ஒரு தீவிரவாத இன்சிடென்ட் என்று எடுத்து காட்டினார்கள். அதற்கு அடுத்த நாள் டாக்டர் உமர் பதற்றத்தில் இந்த ட்ரிகரை அனுப்பிவிட்டார், இவர் தெரிஞ்சு இந்த சம்பவத்தை செய்யவில்லை, பிளான் வேற, இது ஆக்சிடென்ட்டாக நடந்துவிட்டது. ஓகே, 11ஆம் தேதி என்ஐஏடம் இந்த ஃபைல் போன உடனே, இந்த கேஸ் மாறிய உடனேயே அவர்கள் தீர விசாரித்ததற்கு பின்பு அவர்கள் வெளிவிட்ட தகவல் கிடையாது. டாக்டர் உமர் நபி தெரிஞ்சு கொண்டே இந்த பிளாஸ்டை நடத்தியிருக்கிறார். எந்த இடத்தில், எத்தனை மணிக்கு, எப்படி இந்த பிளாஸ்டை நடத்தணும் என்கிற அந்த தீர சிந்தித்ததற்கு பின்புதான் இந்த நபர் இந்த பிளாஸ்டை செய்திருக்கிறான் என்கிற இந்த விஷயம் வெளிவந்திருக்கிறது. எப்படி இந்த விசாரணை ஆமிர் ராஷித் என்கிற டாக்டர் உமர் நபியோடைய இன்னொரு அசோசியேட், இந்த நபரும் டாக்டர் தான், ஆமிர் ராஷித் கைது செய்ததற்கு பின்பு இந்த விசாரணை நடந்தது. விசாரணையில் ஆமிர் ராஷித் வெளிவிட்ட ஏராளமான தகவல் இதற்கு மேல் நீங்கள் கேட்க போகிறீர்கள். ஆமிர் ராஷித் யார் இந்த நபர்? இவர்தான் இந்த வெள்ளை நிற i20 உரிமையாளர். இவர்தான் இந்த வண்டியை வாங்கியிருக்கிறார். ரெண்டு பேருமே, உமர் நபி மற்றும் ஆமிர் ராஷித் ரெண்டு பேருமே சூசைட் பாம்பிற்காக ப்ரிப்பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். நவம்பர் 10ஆம் தேதி இந்த பிளாஸ்டை இவர்கள் பிளான் செய்யவில்லை. இது போன்ற 32 இடங்கள். டிசம்பர் 6ஆம் தேதி இந்த பாம் பிளாஸ்ட் நடத்துவதற்கான ஒரு பிளான் மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கிறது. இந்த பிளாஸ்டுக்கான கோட் வேர்டு D6. டெலிகிராமில் ஒரு குரூப் இருந்திருக்கிறது. அந்த குரூப்பில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஏராளமான படித்த பட்டதாரிகள் இங்கே இருந்திருக்கிறார்கள். அதில் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய நபர்கள், அனைத்து நபர்களுமே சேர்ந்து இந்த D6க்கான இந்த ஒட்டுமொத்த திட்டத்தை போட்டிருக்கிறார்கள். பிடிபட்ட ஆமிர் ராஷித் அலி அவருடைய ஃபோட்டோ நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆமிர் ராஷித் அலி யாருடைய கான்டாக்ட்னா சூசைட் பாம்பரான டாக்டர் உமர் உன் நபியுடைய நண்பர். இன்னொரு பக்கம் இந்த பிளாஸ்டை எப்படி சித்தரிக்கணும், எப்படி தயாரிக்கணும் என்கிற ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு கொடுத்த நபர் யார்? ஜாசிர் பிலால் வானி உர்ஃப் தானிஷ் என்கிற இந்த நபர் தான் டெக்னாலஜியை கொடுத்திருக்கிறார். டாக்டர் ஆமிர் மற்றும் ஆமிர் ராஷித் ரெண்டு பேருமே இந்த வாகனத்தை வாங்கியிருக்கிறார்கள். முக்கியமாக டாக்டர் உமர் மற்றும் ஆமிர் இந்த வாகனத்தை வாங்குவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணமே பாம் பிளாஸ்ட் தான். இது போன்ற இன்னும் ஏராளமான வாகனங்களை வாங்குவதற்காக பணமும் திரட்டியிருக்கிறார்கள். ஆக மொத்தம் ஒரு 26 லட்சம் ரூபாய் இவர்கள் டொனேஷன் வழியாக திரட்டியிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய இந்த பிளான்
வெளிவருவதற்கு முன்பே ஏராளமான நபர்கள் பிடிபடத் தொடங்கினார்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயம் எக்ஸ்போஸ் ஆகிவிட்டது. எப்படி? அக்டோபர் மாதம் ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டது புல்வாமாவில். அந்த கதையை நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். அங்கிருந்து அடுத்தடுத்து டாக்டர் முசம்மில், டாக்டர் ஆதில், டாக்டர் ஷாஹீன், டாக்டர் பர்வேஸ், இது போன்ற அனைத்து டாக்டர்ஸ்களுமே பிடித்திருக்கிறார்கள். இந்த அனைத்து நபர்களுமே இப்போவும் சிறையில் தான் இருக்கிறார்கள். NIA இதில் யாரையுமே வெளிவிடவில்லை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். உங்கள் ஃபோனில் வரக்கூடிய ஒவ்வொரு வதந்தியையும் ஒவ்வொரு ப்ரொபகேண்டாவையும் நம்பி அதை பரப்பாதீர்கள் தயவு செய்து. ஏன்னா இது எல்லாமே ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கான ஒரு விஷயம். இன்வெஸ்டிகேஷனில் இது போன்ற தவறான வதந்திகள், தவறான செய்திகள் நிச்சயமாக அந்த இன்வெஸ்டிகேஷனை பாதிக்கும். சரி, இந்த நபர்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். முதல் படம் டாக்டர் முசம்மில், இரண்டாவது படம் டாக்டர் பர்வேஸ், மூன்றாவது படம் டாக்டர் பர்வேஸ் அன்சாரி. ஓகே, இந்த நபர்கள் எங்கே? எல்லாருமே சிறையில் இருக்கிறார்கள். NIA தன்னுடைய விசாரணையில் கிட்டத்தட்ட 1300க்கும் மேற்பட்ட CCTV ஃபுட்டேஜ்களை அலசியிருக்கிறது. ஓமர் எங்கேருந்து கிளம்பினான், எங்கேருந்து வந்தான், எங்கே போனார், யாரை சந்தித்தார், எந்த இடத்துல போய் உட்கார்ந்தான், எவ்வளோ நேரம் எங்கே ஸ்பெண்ட் பண்ணார் என்கிற எல்லா விஷயத்தையுமே NIA அலசி ஆராய்ந்து வருகிறார்கள். இது மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் பிடிபட்ட நவம்பர் 8ஆம் தேதி பிடிபட்ட 2900 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ், இதை பற்றியும் டெல்லி போலீஸ் மற்றும் ஹரியானா போலீஸ், ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் காட்டிய அலட்சியத்தனத்திற்கான ரிசல்ட் தான் நவம்பர் 10ஆம் தேதி நடந்த இந்த பாம் பிளாஸ்ட். இதுவும் அவர்கள் மீது ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ் எந்த அளவில் நடந்திருக்கிறது நீங்கள் பாருங்கள். டெல்லி, இந்த நாட்டின் நேஷனல் கேபிட்டலுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில், ஒரு நகரத்தில் கிட்டத்தட்ட 3000 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ் கண்டெடுக்கப்பட்டது. ஆனால் எந்த விதமான ரெட் அலர்ட்டும் கிடையாது, எங்கேயுமே பேரிகேட்டிங் கிடையாது, எங்கேயுமே செக்அப் நடக்கவில்லை, கார் டெஸ்டிங் நடக்கவில்லை, எந்த விதமான டெஸ்டிங்குமே செய்யாமல் இன்வெஸ்டிகேஷன் எப்படி நீங்கள் நடத்தினீர்கள் என்கிற ஒரு கேள்வி. அலட்சியத்தனத்தை பாருங்கள். டெல்லி, ஹரியானா போலீஸ் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் இன்னைக்கு NIA ஏராளமான இன்வெஸ்டிகேஷன் நடத்தலாம். ஆனால் அன்னைக்கே அந்த இன்வெஸ்டிகேஷன் தொடங்கப்பட்டிருந்தால் இந்த இன்சிடென்ட் நிச்சயமாக நடந்திருக்காது. சிந்தித்து பாருங்கள். டாக்டர் உமர் ரெட் ஃபோர்ட் வரை வருவதற்கு முன்பு கனாட் பிளேஸ், மயூர் விஹார், ரெட் ஃபோர்ட், இந்த இடங்களை எல்லாம் அலசி பார்த்திருக்கிறார், ரேக்கி செய்திருக்கிறார். 3 மணி நேரம் ஒரு பார்க்கிங்கில் உட்கார்ந்துருக்கிறார்னு, ஒரு மசூதியில் போய் உட்கார்ந்துருக்கிறார். அப்போது திட்டமிடப்பட்டு இத்தனை மணிக்கு வெளியில் வந்தோம்னா இந்த இடத்துல அதிக கூட்டம் இருக்கும். இந்த ரேக்கி நடந்திருக்கு பாருங்கள் நீங்கள். சாந்தினி சாக் என்கிற இந்த இடம், இந்த இடத்துல அதிக கூட்டம் இருக்கும், இங்கே அதிக கூட்டம் இருக்கும். எப்போ நான் வெளியில் வந்தால், எத்தனை மணிக்கு கூட்டம் வந்தால், எப்படி இந்த இடத்துல நான் பாம் பிளாஸ்ட் செய்வேன் என்கிற அந்த பிளானை இவர் போட்டிருக்கிறார். இது நேற்று தெளிவாகிவிட்டது. ஆமிர் அண்ட் உமர் இந்த 2 பேருமே இந்த மிகப்பெரிய மாஸ்டர் பிளானை திட்டமிட்டிருக்கிறார்கள். கடைசியில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த அடுத்தடுத்து ஒவ்வொரு கைதுகள் நடக்கும்போது டாக்டர் முசம்மிலுடைய கைது, அங்கே கண்டெடுக்கப்பட்ட 2900 கிலோ எக்ஸ்ப்ளோசிவிற்கு பின்பு தான் இவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். டிசம்பர் 6ஆம் தேதி எல்லாம் காத்திருக்க முடியாது, இப்போ இருக்கக்கூடிய விஷயத்தை வெடித்து விடலாம். இந்த நபருடைய வாகனத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ அமோனியம் நைட்ரைட் இருந்திருக்கிறது. இந்த நபருடைய வாகனத்தில் லைவ் டிட்டோனேட்டர் எல்லாம் இருந்திருக்கிறது. அதாவது இந்த வாகனத்தை ஸ்பெசிஃபிக்காக மாடிஃபை செய்திருக்கிறார்கள் இந்த பாம் பிளாஸ்டிற்காக. ரெட் ஃபோர்ட், சாந்தினி சாக் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அங்கே இருந்திருக்கிறான். அதை தாண்டி கனாட் பிளேஸில் இந்த வாகனம் போயிருக்கிறது, மயூர் விஹாரெல்லாம் இந்த வாகனம் போயிருக்கிறது. டிசம்பர் 6ஆம் தேதி இந்த முதல் பிளான் கிடையாது. இதற்கு முன்பு ஜனவரி 26ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய பாம் பிளாஸ்டுக்காக தயார் செய்திருக்கிறார்கள், அது ஃபெயில் ஆகிவிட்டது. அடுத்தபடியாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த பிளான் செய்யப்பட்டது, அதுவும் ஃபெயில் ஆகிவிட்டது. இப்போ டாக்டர் பிரியங்கா சர்மாவை பற்றியும் நீங்கள் பார்க்க வேண்டும். ஏன்னா இது போன்ற டாக்டர்களை வெளிவிட்டதுக்கப்புறம் தான் ஏராளமான வதந்திகள் வெளிவந்தது. டாக்டர் பிரியங்கா சர்மா ஒரு MBBS டாக்டர், MD முடித்து அனந்த்நாக் மெடிக்கல் காலேஜில் பணிபுரிந்து வருகிறார். இந்த பெண்ணிற்கும் டாக்டர் ஆதில் முதலாக பிடிபட்ட டாக்டர். இதுக்கப்புறம் தான் இந்த ரெய்டெல்லாம் போடப்பட்டது. இந்த நபருடைய வேலை என்ன? இந்த புல்வாமாவில் போஸ்டர் அடித்து ஒட்டிய நபர் யாருன்னா இந்த டாக்டர் ஆதில். டாக்டர் ஆதிலுக்கும் பிரியங்கா சர்மாவிற்கு நடுவே ஏராளமான ஃபோன் கால்ஸ் நடந்திருக்கு.
டாக்டர் ஆதிலுடைய கான்டாக்ட்ஸ்களை போலீசார்கள் அலசி பார்த்திருக்கிறார்கள். இந்த பெண்ணிற்கும் டாக்டர் ஆதிலுக்கும் ஏராளமான முறை ஃபோன் கால் வரப்போக இருக்கக்கூடிய அந்த காரணத்தை வைத்து சந்தேகத்தின் அடிப்படையில் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த பெண்ணை கைது செய்திருக்கிறார்கள். டீடைன் செய்து விசாரித்து பார்க்கும்போது போதுமான அளவில் எந்த விதமான சந்தேகப்படக்கூடிய விஷயம் கிடையவில்லை. அந்த பெண்ணும் சரியான பதில்களை கொடுத்திருக்கிறார். ஈவினிங்கே பார்த்தீர்கள்னா வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். அப்போது பிரியங்கா சர்மா மட்டுமல்ல, இது போன்ற இன்னும் 3 டாக்டர்ஸ்கள், டெக்னீஷியன்ஸ்கள், எலக்ட்ரீஷியன்ஸ்களையும் கைது செய்தார்கள். கைது செய்து விசாரித்து பார்க்கும்போது அந்த நபர்களுக்கு எதிராக போதுமான அளவில் எந்த விதமான சந்தேகப்படக்கூடிய காரணம் இல்லாத பட்சத்தில் அவர்களை வெளிவிட்டு விட்டார்கள். இந்த செய்தியைத்தான் சோஷியல் மீடியா வழியாக பிடித்த டாக்டர்ஸ்களை வெளிவிட்டு விட்டார்கள் என்கிற ஒரு வதந்தியை பரப்பினார்கள். இப்போது நான் இந்த ஒட்டுமொத்த இன்சிடென்ட்டுக்கான கதையை உங்களுக்கு முன்பு எடுத்து காட்டுகிறேன். அக்டோபர் 19ஆம் தேதி ஜெய்ஷே முகமதுடைய போஸ்டர்ஸ், ஒரு த்ரெட்டனிங்கான போஸ்டர்ஸ் நவ்காம் ஸ்ரீநகர் நவம்பர் 14ஆம் தேதி அங்கே இன்னொரு குண்டுவெடிப்பு நடந்தது. அதே இடத்தில் இந்த போஸ்டர் ஒட்டப்பட்டது. அந்த விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த போஸ்டரை பார்த்த உடனே ஒரு இன்வெஸ்டிகேஷனை தொடங்கினார்கள். இந்த இன்வெஸ்டிகேஷன் தொடங்கிய போது மௌல்வி இர்ஃபான் அஹமத் மற்றும் சோஃபியா என்கிற இந்த 2 நபர்களையுமே கைது செய்தார்கள். கைது செய்து விசாரித்து பார்க்கும்போது எப்படி இந்த போஸ்டர் வந்தது, யார் இந்த போஸ்டர் அடித்து போட்டினார்கள் என்று கேட்டபோது அவர்கள் கொடுத்த துப்புப்படி டாக்டர் ஆதில் கொடுத்த இன்னொரு பெயர் தான் டாக்டர் முஜம்மில். டாக்டர் முஜம்மில் யார்? 2900 கிலோ யார் வீட்டில் கண்டெடுக்கப்பட்டதோ அந்த நபருடைய பேர் தான் டாக்டர் முஜம்மில். ஓகே, டாக்டர் ஆதிலை கைது செய்து விட்டார்கள். அடுத்தபடியாக இன்னொரு ரேட் போடப்படுகிறது ஃபரீதாபாத்தில் தான் இந்த ஒட்டுமொத்த கனெக்ஷனுமே கனெக்ட் ஆகிறது. எப்படின்னா, அல் ஃபலா மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இங்கே தான் டாக்டர் உமர் வேலை பார்க்கிறார், இந்த இடத்துல தான் முஜம்மில் வேலை பார்க்கிறார், இந்த இடத்துல தான் ஏராளமான மற்ற டாக்டர்ஸ்களும் கனெக்ட் ஆகிறார்கள். டாக்டர் முஜம்மிலை கைது செய்த போது அவருடைய வீட்டில் ரெய்டு செய்து பார்க்கும்போது தான் அங்கே 2500 கிலோகிராம் அமோனியம் நைட்ரைட் மற்றும் கிட்டத்தட்ட 350 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் கிடைத்திருக்கிறது. இந்த நபரை விசாரித்ததற்கு பின்பு இந்த நபர் இன்னொரு பெண்ணுடைய பெயரை எடுக்கிறார், டாக்டர் ஷாஹீன் ஷாஹித். இந்த பெண்ணை ரெய்ட் போட்டு இந்த பெண்ணை லக்னோவிலிருந்து பிடித்திருக்கிறார்கள். லக்னோவில் இந்த பெண்ணை பிடித்த போது இந்த பெண்ணுடைய காரில் அசால்ட் ரைஃபிள்ஸ் எல்லாம் கண்டெடுக்கப்பட்டது. இந்த பெண்ணை விசாரித்து பார்க்கும்போது இந்த பெண் தன்னுடைய தம்பியோடைய பேரும் எடுத்திருக்கிறார். இந்த நெட்வொர்க்கை நீங்கள் பாருங்கள். டாக்டர் பர்வேஸ் அன்சாரி இந்த நபரையும் லக்னோவிலிருந்து கைது செய்திருக்கிறார்கள். மௌல்வி இர்ஃபான் கொடுத்த தகவல், டாக்டர் ஆதில் ராதர் வரை. டாக்டர் ஆதில் ராதர் கொடுத்த தகவல் படி இது நேரடியாக டாக்டர் முஜம்மில் எழுதி போகுது. டாக்டர் முஜம்மில் கொடுத்த தகவல் படி இது டாக்டர் ஷாஹீன் மற்றும் டாக்டர் பர்வேஸ் அன்சாரி வரை போகிறது. இந்த அனைத்திற்கும் ரிசல்ட் நவம்பர் 10ஆம் தேதி வெடித்த குண்டுவெடிப்பு டாக்டர் உமர் வரை போய் சேர்கிறது. ஓகே, இதுவரை உங்களுக்கு டைம் லைன் புரிந்திருக்கும். நவ் லெட் மீ மேக் யூ கிளியர் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் அண்ட் யாரெல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். டாக்டர் உமர் உன் நபி, suicide bomber who died on the blast. Dr. Muzammil Shakil Ghani, he is also from Pulwama. புல்வாமாவில் இருந்தால் 2 பேருமே அந்த கிராமம் ஒரே கிராமம் தான். இந்த நபருடைய வீட்டில் தான் 2900 கிலோகிராம் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் கண்டெடுக்கப்பட்டது. டாக்டர் ஆதில் போஸ்டர் ஒட்டிய நபர். டாக்டர் ஷாஹீன் ஷஹீத் இந்த பெண்ணுடைய காரில் இருந்து அந்த அசால்ட் ரைஃபிள் எல்லாம் கண்டெடுக்கப்பட்டது. இந்த பெண்ணுடைய வேலை ஜெய்ஷே முகமதுடைய உமன் விங்கை ஸ்ட்ரென்தன் செய்வது. இந்த பெண்ணுடைய இன்னொரு தம்பியான பர்வேஸ் அன்சாரி, he was supporting them, he was assisting them with funds, money and மற்ற விஷயங்கள். மௌல்வி இர்ஃபான், he was the propaganda mastermind. இந்த நபர் தான் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை இவர்களை பிரெயின் வாஷ் செய்யக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார். இதுவரை கிளியர் ஆயிடுச்சு. இப்போது எதற்காக அமோனியம் நைட்ரைட், ஏன் ஆர்டிஎக்ஸ் கிடையாது?
ஆர்டிஎக்ஸை ஃபஸ்ட் நீங்கள் கொண்டு வருவது, ரெண்டாவது அதை வாங்குவதே ரொம்ப கடினமான விஷயம். அப்படி அந்த ஆர்டிஎக்ஸை இவர்கள் வாங்க தொடங்கியிருந்தார்கள்னா இந்த சம்பவத்திற்கு முன்னாடி எத்தனையோ மாதங்களுக்கு முன்பே இவர்கள் பிடிபட்டிருப்பார்கள். ஸோ தே வாண்டட் அ சப்ஸ்டிடியூட் ஃபார் ஆர்டிஎக்ஸ். அங்கே தான் இந்த அமோனியம் நைட்ரைட் என்கிற விஷயம் வருது. அமோனியம் நைட்ரைட் ஒரு எக்ஸ்ப்ளோசிவான விஷயமாக இருந்தால் கூட அது தனியாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எந்த விதமான எக்ஸ்ப்ளோசிவ் நடக்காது. இது சாதாரணமாக ஃபார்மா விவசாயிகளுக்கு அந்த மருந்து எல்லாம் விற்கிறாங்களே அந்த கடைகளில் கிடைக்கக்கூடிய விஷயம். பட் இந்த பொருளை விற்பதற்கு லைசன்ஸ் தேவை. லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் விற்கக்கூடாது. அப்போது இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடையில் 1 கிலோ, இந்த கடையில் 2 கிலோ, அந்த கடையில் 10 கிலோ அப்படி வாங்கி 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 கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நபர்கள் சேர்த்திருக்கிறார்கள். 26 லட்சம் ரூபாய் டொனேஷனாக வந்திருக்கிறது. இந்த 26 லட்சத்தில் 20 லட்சம் ரூபாய் ஓமருடைய அக்கௌண்ட்டிற்கு நேரடியாக டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஓமர் வாஸ் த மெயின் ஹேண்ட்லர் டு டிஸ்ட்ரிபியூட் த ஃபண்ட்ஸ். டாக்டர் முசம்மிலுடைய ஃப்ளாட்டில் கண்டெடுக்கப்பட்ட இந்த எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல்ஸ் இதற்கு பின்பு கூட ஏன் டெல்லி போலீஸ், ஹரியானா போலீஸ் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் அலர்ட்டில் வரவில்லை, இல்லை ரெட் அலர்ட்டை கொடுக்கவில்லை என்கிற அந்த கேள்வி வருது. அதுவும் விசாரணையில் நிச்சயமாக வர வேண்டும். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 73 நபர்களை விசாரித்திருக்கிறார்கள். இதில் ஐவிட்னஸஸ்கள், அங்கே காயமடைந்த நபர்கள், அருகே நின்ற நபர்கள், இதை தாண்டி இது போன்ற டாக்டர்ஸ்களுடைய நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களையும் விசாரித்திருக்கிறார்கள். இதுவரை 22 நபர்கள் காயமடைந்த நபர்களை வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இன்னும் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு சில நபர்கள் உயிருக்கு போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள். 13 நபர்கள் ஒஃபிஷியலாக கொல்லப்பட்டதாக கூறிவிட்டார்கள். என்ஐஏ தன்னுடைய விசாரணையில் டெல்லி, ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப் மற்றும் மத்திய பிரதேஷ் இந்த அனைத்து இடங்களையுமே ரெய்டுகளை போட்டு வருகிறது. அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட் UAPAக்கு கீழே இந்த வழக்கை ரெஜிஸ்டர் செய்து, எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்டுக்கு கீழே இந்த வழக்கை ரெஜிஸ்டர் செய்து விசாரணையை நடத்தி வருகிறார்கள். கிட்டத்தட்ட 1300க்கும் மேற்பட்ட CCTV ஃபுட்டேஜ்களை அலசி பார்க்கும்போது forensic team had identified as Omar un-Nabi was the suicide bomber. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீர்கள்னா அக்டோபர் 19ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 10ஆம் தேதி வரை, அதாவது அக்டோபர் 19ஆம் தேதியே இந்த விசாரணை தொடங்கிய பின்பு, அதற்கப்புறம் அடுத்தடுத்து கைதுகள் நடந்ததற்கு பின்பு, அதுக்கப்புறம் 3000க்கும் மேற்பட்ட இந்த எக்ஸ்ப்ளோசிவ் கிடைத்ததற்கு பின்பு கூட எப்படி இந்த இன்சிடெண்ட் நடந்தது என்கிற அந்த விசாரணை, அதற்கான பதில் நிச்சயமாக செக்யூரிட்டி ஏஜென்சிகளிடம் நாம் கேட்டே தீர வேண்டும். ஏன்னா ரொம்பவே சாதாரணமான விஷயம் கிடையாது. 3000 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ் கிடைத்ததுக்கு அப்புறம் எந்த அளவில் இந்த பாதுகாப்பு வளையத்தை நீங்கள் அதிகரிச்சிருக்கணும் என்று நீங்கள் பாருங்கள். நவம்பர் 16ஆம் தேதி ஆமிர் ராஷிதை அரெஸ்ட் செய்திருக்கிறது NIA. இந்த நபர் தான் ஹூண்டாய் i20 ஓனர், உரிமையாளர். இந்த நபர் காரை வாங்குவது, மற்ற விஷயங்களுக்கு உதவக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார். பட்டியாலா ஹவுஸ் கோர்ட் அடுத்த 10 நாட்கள் இந்த நபருக்கு ரிமாண்டை கொடுத்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக 17ஆம் தேதி இன்னொரு கைது நடந்திருக்கிறது. ஜாசிர் பிலால் வானி அலைஸ் தானிஷ், இந்த நபர் தான் அந்த மாஸ்டர் மைண்ட். எப்படி இந்த பாம்பை தயாரிக்கணும், எப்படி இந்த டெக்னிக்கல் சப்போர்ட்டை கொடுத்த இந்த நபர். இது போன்ற மற்ற நபர்களை அல்ஃபலா யூனிவர்சிட்டியிலிருந்து ஃபர்டிலைசர் டீலர் நூஹ் ஹரியானாவிலிருந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது போன்ற ஏராளமான நபர்களுடைய லிங்க்ஸ்களை இப்போது கனெக்ட் செய்து வருகிறது NIA. இப்போது இதே விஷயத்தை பற்றின இன்னொரு இன்சிடெண்ட் நவம்பர் 14ஆம் தேதி நடக்கிறது. நொவாகாம் போலீஸ் ஸ்டேஷன் இன் ஸ்ரீநகர். இதற்கும் இந்த பிளாஸ்டருக்கும் என்ன கனெக்ஷன்? நான் தொடக்கத்தில் கூறிய அந்த போஸ்டர் ஒட்டப்பட்ட இன்சிடென்ட் ஞாபகத்தில் இருக்கா? இந்த இன்சிடென்ட்டுக்கான அந்த இன்வெஸ்டிகேஷன் தொடங்கப்பட்ட இடம் இந்த இடம்தான், இந்த போலீஸ் ஸ்டேஷன் தான். இங்கே தான் ஃபர்ஸ்ட் FIR போடப்பட்டது. அப்போது இந்த பிளாஸ்டருக்கு முன்பே, அதாவது ஒரு 7ஆம் தேதி 8ஆம் தேதி இந்த மெட்டீரியல் கண்டெடுக்கப்பட்ட போது ஃபாரன்சிக் டீம் அங்கே சீஸ் செய்யப்பட்ட அனைத்து பொருட்களையுமே
ஷிஃப்ட் செய்திருக்கிறார்கள் ஃபரீதாபாத்திலிருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ட்ரக் வழியாக. இந்த இடத்தில் வைக்கப்பட்ட இந்த மெட்டீரியல் அப்போல்லாம் யாருமே கண்டுகொள்ளவில்லை. பிளாஸ்டுக்கு அப்புறம், டெல்லி பிளாஸ்டுக்கு அப்புறம் எங்கே அந்த மெட்டீரியலை நீங்கள் சீஸ் பண்ணீங்க, எங்கே அதை எடுத்து போனீங்க என்கிற அந்த விசாரணை வெளியே வந்ததுக்கப்புறம் என்ஐஏவுடைய ரெக்வெஸ்ட்டுக்கு அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு ஃபாரன்சிக் டீம் இந்த பிளாஸ்டில் சீஸ் செய்யப்பட்டு டிரான்ஸ்போர்ட் செய்யப்பட்ட இந்த மெட்டீரியலுக்கான ஒரு இன்வெஸ்டிகேஷனை தொடங்குகிறார்கள். இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்டரி டீம் மற்றும் தஹசீல்தார், போலீஸ், லோக்கல் ஒஃபிஷியல்ஸ்கள் அனைத்து நபர்களுக்கும் முன்பே இந்த டெஸ்டிங் நடந்திருக்கிறது. டெஸ்டிங் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஏதோ ஒரு தயார் செய்யப்பட்ட பாம் எல்லாம் கிடையாது. இது தனித்தனியாக உதிரி பாகங்களாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். அப்போ எப்படி அங்கே எந்த விதமான டிட்டோனேட்டுமே இல்லாமல் எப்படி அங்கே ஒரு பாம்பே இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க அந்த பிளாஸ்ட் நடந்தது என்கிறது கேள்வி. இந்த இடத்திற்கான விளக்கமும் என்ஐஏ வெளிவிட்டிருக்கிறது. எப்படி ஏற்கனவே நீங்கள் பார்த்தீர்கள்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ், டிஜிபி மற்றும் எல்ஜி எல்லாருமே இது ஒரு டெரர் அட்டாக் கிடையாது, இது ஒரு ஆக்சிடென்ட் வழியாக நடந்த ஒரு சம்பவம் என்று கூறியிருக்கிறார்கள். பட் கேள்வி, டிட்டோனேட்டர் இல்லாமல் எப்படி இந்த பிளாஸ்ட் நடந்தது? அதற்கான விளக்கத்தை விசாரித்த போது அந்த இடத்தில் நூற்றுக்கணக்கான, அதாவது இந்த முஜம்மிலுடைய வீட்டில் இந்த எக்ஸ்ப்ளோசிவ்களை சீஸ் செய்யும்போது அங்கே கண்டெடுக்கப்பட்ட ஹிடன் லைவ் டிட்டோனேட்டர் மற்றும் ஃபியூஸ், எதில் நீங்கள் வச்சு அந்த பாம்பை வெடிக்க வைப்பீர்களோ அந்த மெட்டீரியல் அங்கே இருந்திருக்கிறது. நூற்றுக்கணக்கான மெட்டீரியல் இருந்திருக்கிறது. எலக்ட்ரானிக் அண்ட் மெக்கானிக்கல் டிட்டோனேட்டர், ஃபியூஸ், பூஸ்டர்ஸ் அண்ட் அதர் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே அங்கே கண்டெடுக்கப்பட்டது. இதை டிரான்ஸ்போர்ட் செய்யும்போது தவறுதலாக ஒரு சில லைவ் டிட்டோனேட்டர் அங்கே விழுந்திருக்கலாம், அது ட்ரிகர் ஆகியிருக்கலாம். டெஸ்ட் செய்யும்போது ஒரு இடத்துல தான் வச்சுருந்துருக்காங்க 3000 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ், அந்த இடத்துல அது ட்ரிகர் ஆகி வெடித்ததாக கூறியிருக்கிறார்கள். இந்த வெடித்ததில் உயிரிழந்த நபர்கள் அவர்களுடைய சடலத்தில் நீங்கள் பார்த்தீர்களா கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் தொலைவில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் இங்கே நடந்தது. இதுவரை வெளிவந்த தகவல் இதுதான். அதாவது சோஷியல் மீடியா வழியாக வரக்கூடிய வதந்தி, பிடித்த நபர்களை வெளிவிட்டு விட்டார்கள் கிடையாது. விசாரணைக்கு அழைத்து சென்ற நபர்கள், விசாரணைக்கு கூட்டி சென்ற நபர்கள் விசாரித்ததற்கு பின்பு அவர்களை வெளிவிட்டிருக்கிறார்கள். இந்த நாங்கள் காட்டின அந்த ஃபோட்டோஸில் இருக்கக்கூடிய யாரையுமே வெளிவிடவில்லை. அவர்கள் இன்றைக்கும் விசாரணையில் தான் இருக்கிறார்கள். இந்த வீடியோவுக்கு பின்னாடி ஏராளமான தகவல், ஏராளமான இன்வெஸ்டிகேஷன், ஏராளமான சோர்சஸ் வழியாக இந்த தகவலை உங்களுக்காக நாங்கள் சேகரித்திருக்கிறோம். முக்கியமாக என்ஐஏ வெளிவிட்ட தகவல் மேஜராக நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். நிச்சயமாக உங்களுக்கு இப்போ தெளிவு கிடைத்திருக்கும். சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப் வழியாக வரக்கூடிய வதந்திகளை நம்பாதீர்கள், ஷேர் செய்யாதீர்கள். ஒவ்வொரு வீடியோவுக்கு பின்னாடியும் நான் இதை தான் எடுத்து காட்டுகிறேன். இந்த விஷயத்தை பற்றின அடுத்த எந்த விதமான தகவல் வந்தாலும் அதை நாங்கள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை பார்ப்போம். ஆனால் பொறுமையாக தான் பார்ப்போம். அவசரப்பட்டு எந்த செய்தியும் கொண்டு வர சேர்க்க மாட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அருகில் இருக்கக்கூடிய யூபிஐடி வழியாக உங்களுடைய ஆதரவுகளையும் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.